சாமி சரணம் பகவானே. பகவான் சொல்லுங்க பகவான் ஐயப்பா. பகவானே, என்னைக்கு கிளம்புனீங்க? எப்ப எந்த ஊர்ல இருந்து கிளம்புனீங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர்ல இருந்து கிளம்புமா. சரிங்க. எப்ப என்னைக்கு கிளம்புனீங்கப்பா? பகவான் நாளைக்கு மதியம் நாளைக்கு கிளம்பிருக்கு. இல்லையப்பா, நீங்க ஊர்ல இருந்து என்னைக்கு கிளம்பி வந்தீங்க? ஐயப்பா நேத்திக்கு காலையில கிளம்பணும். நேத்திக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு தான் கிளம்புனாங்க. சரிங்கப்பா. காலையில எருமலி வந்துட்டாங்க. 6 மணிக்கு எருமலி வந்துட்டாங்க. சரிங்கப்பா. எருமலி வந்து பேடை சொல்லிட்டு எருமலி ஒரு 9 மணிக்கு பஸ் ஏறினாங்க. சரிங்கப்பா. ஒரு 12 மணிக்கு பம்பா வந்துட்டாங்க. ஓகே. பம்பை வந்து குளிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு ஏறணும். ஒரு 4 மணிக்கெல்லாம் கோயில தரிசனம் பண்ணியாச்சுங்க. கூட்டம் அவ்வளோ இல்லைப்பா? கூட்டம் கம்மி தாங்க சாமி. கூட்டமா ரொம்ப அவ்வளோக்கு இல்லை இல்லைங்க, கொஞ்சம் கம்மி தாங்க. மலைகளே வருதா எப்பா? மலைகள் இது மலையில எதுவும் இல்லைங்க சாமி, மலையில எதுவும் இல்லைங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. ஆமா, மறுபடியும் இப்போ ஒரு குரூப்பை கூட்டி வந்துக்கிறேங்க. மறுபடியுமே திங்கக்கிழமை மாலை போடுறேன். மார்கழி மாசம் லாஸ்ட்ல வரேங்க. ஓ, மறுபடியும் வர்றீங்க என்னப்பா? ஆமாங்க, மறுபடியும் வரேங்க. சரிங்கப்பா. 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 சரிங்க. அது நான் சரணத்தா சகலமும் நடக்கும் அந்த குரூப்ல இருக்கிறேங்க. அந்த போட்டோ போட்டிருந்தேன். ஆமா ஆமா, இப்ப பார்த்தேன் அதான் பார்த்தேன். சரி, அதான் சாமி இங்க இருக்கீங்க போல அப்படின்ட்டு அது ஒண்ணுப்பா. சரிங்க அந்த போகணும். ஸ்பாட் புக்கிங் எல்லாமே புக் பண்றாங்களா இப்பா? எதுங்க? ஸ்பாட் புக்கிங் எல்லாமே பண்றாங்களா? ஸ்பாட் புக்கிங் எல்லாமே இருக்கு சாமி. ஸ்பாட் புக்கிங் பம்பையில இங்க நிலக்கல்ல இருக்கு, பம்பால இருக்குங்க. ஓகே. இப்ப தண்ணி வசதி மத்த எல்லாம் சிறப்பா நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. தண்ணி எல்லாம் நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குங்க. சரிங்கப்பா. இப்ப மாலிபுரம் கோயில வந்து இந்த தேங்காய் உருட்டுறது, மஞ்சள் எல்லாம் போடக்கூடாதுன்றாங்களா? அதெல்லாம் போடுறாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் போடுறாங்க. அப்படி செய்தியெல்லாம் வந்ததாங்க. எல்லாமே விட்டுறாங்க. எல்லாமே கொண்டு போய் வேஸ்ட்ல போடுறாங்க. எல்லாமே பண்றோம் சாமி. எல்லாமே பண்றாங்க. எல்லாமே பண்றாங்க. சரிங்கப்பா. அன்னதானம்லாம் சாப்பிட்டீங்களா இப்ப அங்க? அன்னதானம் சாப்பிட்டேன் சாமி. அன்னதானம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்குப்பா. சரிங்கப்பா. டைமிங் தான் போடுறாங்க. இப்ப டைமிங் தான் போடுறாங்க. டைமிங் இருக்கு சாமி. இப்ப டைமிங் இருக்கு. ஓகேப்பா. ஆமாங்க. இப்பதான் சரி போய் மேல் சந்தையிட்ட ஆசீர்வாதம் வேண்டி இப்பதான் வந்து படத்துக்கு வராங்க. சரிங்கப்பா. அதான் சரி பார்த்துட்டு சரி அதை சரி கேட்போம். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்போம். சரிங்க மாமனே. இப்ப மழைகள் இல்லை, இப்ப மழை பெய்யுதாங்க? மழை இல்ல சாமி. இன்னைக்கு ஃபுல்லா மழையே இல்ல. இன்னைக்கு எருமேலில காலையில மழை இருந்துச்சுங்க. ஓகேப்பா. ஆனா இன்னைக்கு சுத்தமா மழை இல்லைங்க சபரிமலையில. இப்ப டிக்கெட் செக் பண்ற போது எப்படி ரொம்ப இதா பாக்குறாங்களா? இப்ப சும்மா சாதாரணமா விட்டுறாங்களா? இல்ல சாமி, சும்மா சாதாரணமா பாக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல. சும்மா பாக்குறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், வேற மத்தபடி இல்ல சாமி. ஆமாங்க. சரிங்கப்பா. இப்ப சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டீங்களா இப்ப? தரிசனம் பண்ணி சாமி. எல்லாம் சிறப்பான தரிசனம், அலங்கார தரிசனம் இருந்துச்சு. சரிங்கப்பா. மார்னிங் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு நாளைக்கு மத்தியானம் மேல கிளம்புறோம் சாமி. சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் இப்ப ஃபீட்பேக் ரொம்ப சந்தோஷம். சரி சாமி சரணமையப்பா. சாமி சரணம். நிறைய சுவாமிமார்கள் மஞ்சமாதா கோயிலில் தேங்காய் உருட்டுவதற்கும் மஞ்சள் இது பண்ணுறதுக்கும் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் பகவான் அந்த சுவாமிகிட்ட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். பகவானை உடனே புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்கிற வேலைகளை சரியான முறையில் செய்தால் எந்த ஒரு தடைகளும் வரவே வராது. ஆனால் அங்கே எல்லா பொருட்களையும் இங்கேருந்து புனிதமாக கொண்டு போகிற அந்த இருமுடி பொருட்களை அங்கே குப்பையாக தூக்கி போட்டு வரும்போது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாதனால தான் தடை விதிக்கிறாங்க. நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் பகவானே. சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.